குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நான் மார்க்கெட்டில் பல வருஷமாக இருக்கேன், ஆனால் இந்த மார்க்கெட் எனக்கு லாஸ் மட்டும்தான் கொடுக்குது. அந்த லாஸ் கொடுக்குற அனுபவம் தான் என்கிட்ட அதிகமாக இருக்குது. என்னால் ஏன் ப்ராஃபிட்டே பண்ண முடியல? இவ்வளோ நாள் நான் மார்க்கெட்டில் இருக்கேன், அப்படி இருந்தும் என்னால் லாபத்தை கன்சிஸ்டண்ட்டாக மந்த்லியோ இல்லை இயர்லி ஒன்ஸோ என்னால் லாபத்தை வாங்கவே முடியல. கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் மார்க்கெட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தார். மார்க்கெட்டில் மட்டும் ஏன் இந்த ஆப்ஷன் பையரால் லாபம் சம்பாதிக்கவே முடியல, கண்டினியூஸாக ஃபெயிலியர் மட்டும்தான் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் 2 நாளைக்கு முன்னாடி கேட்டார் இந்த வாட்ஸ்அப்பில். அது இவருக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு அதே பிரச்சனை தான் ஆப்ஷன் பையிங்கில். அதாவது ஆப்ஷன் பையிங்கில் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு ட்ரேட்லேயே 2000 3000 அந்த மாதிரி ப்ராஃபிட் எடுத்தால் தான் அது ப்ராஃபிட்டு, இல்லைன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு அகைன்ஸ்டாகவே மார்க்கெட் இருக்கும். ஒரு 1000 ரூபாயில் அவருக்கு அகைன்ஸ்டாக மார்க்கெட் இருக்குன்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு மனசே வராது. மார்க்கெட்டு அதாவது ஒரு ஹோப்பில் மார்க்கெட் இங்கேருந்து திரும்பிடும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால தான் ஆப்ஷன் பையர்ஸ் அதிகப்படியான லாஸஸ் அவர் சொன்ன மாதிரி நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தாலும் இதே பிரச்சனை தான் கண்டினியூ ஆகும். உங்களுக்குள்ளே அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லாஸ்னால் இவ்வளோ. நீங்கள் டெய்லியும் நீங்களே சொல்கிறீங்க நான் பல வருஷமாக இருக்கேன் மார்க்கெட்டில் அப்படின்ட்டு. அப்போ அந்த பல வருஷமாக நீங்கள் லாஸஸ் தான் மார்க்கெட் கொடுக்குதுன்னும் போது அதிலிருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்கன்றது தான் அங்கே முக்கியமான கேள்வி. அப்போது நம்மளது எங்கே மிஸ்டேக் இருக்குது? மார்க்கெட் உங்கள்கிட்ட சொல்லுதா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், லாபம் பண்ணுங்கள், இல்லை லாஸ் பண்ணுங்கன்னு. நம்ம தான் போகிறோம். நம்ம போகும்போது மார்க்கெட்டோட பிஹேவியர் இப்படி தான் இருக்குன்றது நமக்கு தெரியுது. மார்க்கெட் சைடு வேலையோ இல்லை ரேஞ்ச் பவுண்ட்லேயோ இந்த மாதிரி இருந்தால் ஆப்ஷன் செல்லர்ஸ் ஆப்ஷன் பையர் நீங்கள் உள்ளேயே வராதிங்க. உங்களால் என்ன தான் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. பல வாட்டி மார்க்கெட் ஒரு 1960 இருக்குன்னே வச்சிங்களேன், தெரில எக்ஸாக்டாக, நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதுலேருந்து மார்க்கெட் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கு ஆப்ஷன் பையருக்கு. ஆனால் அந்த ஆப்ஷன் பையிங்லேயும் அதாவது நம்ம கடலில் போய் கடலில் நீந்துறோம். அதுவும் கடலில் எதிர்நீச்சல் போட்டு வரும். எதிர்நீச்சல் கடல் தான் நமக்கு மார்க்கெட்டு. நம்ம நீந்துறவங்க தான் நம்ம ஆப்ஷன் பையர். நம்ம அதில் எதிர்நீச்சல் போட்டு வரோம். எவ்வளோ நாள் நம்மளால் சர்வே பண்ண முடியும்? அப்போது அந்த கடல்லையே நம்ம அவ்வளோ லாங் நீந்துற மாதிரி இருந்தால் அதுக்கான உபகரணங்கள், அதுக்கான டெக்னாலஜி, அதுக்கான இண்டிகேட்டர்ஸு, அந்த ஸ்விம்மருக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நமக்கு தேவையான டிவைஸை நம்ம தான், இண்டிகேட்டர்ஸ்னு இருக்குது, சப்போர்ட்டுன்னு இருக்குது, ரெசிஸ்டண்ட்டுன்னு இருக்குது. அடுத்தது அந்த ஆர்எஸ்ஐன்னு ஒரு என்னை பொறுத்தவரையும் ஆர்எஸ்ஐ சூப்பரான இண்டிகேட்ரு. அப்புறம் அந்த இஎம்ஐ கிராஸ் ஓவர்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு உபகரணங்களை கூட வச்சிங்க. உங்களை மீறி என்னங்க நடந்துட போகுது மார்க்கெட்டில்? இவ்வளோ லாஸ் வருதுன்னா அது இப்போது ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறீங்க, 1000 ரூபாய் லாஸ் வந்துச்சுன்னா அதை புக் பண்ணிவிடுங்களேன். ஏன் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஏன் திரும்பன்னு வெயிட் பண்ணுறீங்க? அதை புக் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் கிடைக்கும் போது அதை ப்ளே பண்ணுங்கள். ஏன் ஒரே ட்ரேட்லேயே 3000 4000 லாஸ் பண்ணிவிட்டு லாஸை இழந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரேடு தான் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமும் அடுத்த நாளும் ட்ரேட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ சுற்றி நம்ம அதே தான் பண்ண போகிறோம். அப்போ ஏன் அந்த ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ லாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டை கொண்டு வாங்க மனசில். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பெரிய லெவல் லாஸஸ்லேருந்து வெளியே வர முடியும். சைக்காலஜி தாங்க மேட்ரு. நம்ம என்ன தான் எவ்வளோ வீடியோ போட்டாலும் பர்சனலாக நீங்கள் உணராத வரையும் அது யூஸே கிடையாது. இந்த ஒரு விஷயன்ட்டு இல்லை, எந்த ஒரு விஷயமே நம்மளே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது தாண்டா மார்க்கெட்டு, நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியும், நம்ம கெப்பாசிட்டி இது தான், இதுக்கு மேலே போச்சுன்னா லாஸோ ப்ராஃபிட்டோ கண்ணை மூடிட்டு வெளியே வந்துடணும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு ஆப்ஷன் பையருக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும், நான் சொல்லியோ மற்றவங்க சொல்லியோலாம் வரக்கூடாது. உங்களுக்குள்ளேயே அது வரணும். வந்தால் இந்த மாதிரி இவ்வளோ வருஷமாக இருக்க என்னால் ப்ராஃபிட்டே பண்ண முடியல, ப்ராஃபிட் பண்ண முடியுது, ஒரு நாள் 2 நாள் நான் பண்ணுற ப்ராஃபிட்டு கடைசியாக 3வது 4வது நாள் 5வது நாளில் மொத்தமாக எடுத்துக்கிட்டு போயிடுது
அப்போனா நீங்களே சொல்கிறீங்க மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்றது. என்ன ஒன்று அது கன்சிஸ்டாக பண்ண முடியல, ரெண்டாவது என்ன ஒன்றுனா வர ப்ராஃபிட்டை என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் இந்த கேள்வியில் இருக்குது. இந்த 2 தான் இருக்குது. அப்போது ஆப்ஷன் பையரால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு ஒவ்வொரு ஆப்ஷன் பையருமே திங்க் பண்ணுறாங்க. அதனால தான் ஒவ்வொருத்தருமே உள்ளே வராங்க. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 2 கேள்விக்கான ஆன்சர் மார்க்கெட் சொல்லாது, நீங்கள் தான் சொல்லிக்கணும். நீங்கள் தான் உங்களை கேட்டுக்கணும். நான் உனக்கு ப்ராஃபிட் கொடுக்குறேன், அதை ஏன் நீ ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன்னு மார்க்கெட் உங்களை கேட்குது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு இது. 1 நாள் 2 நாள் 3 நாள் ப்ராஃபிட் வருதா, அடுத்த 2 நாள் பண்ணாமல் இருங்க. ஏன் மார்க்கெட்டில் 5 நாளும் ட்ரேட் பண்ணணுமா? ஏதாவது ரூல் இருக்கா? உங்களுக்கு தெரியுது 5 நாளும் ட்ரேட் பண்ணால் நம்மளால் இருக்கிற ப்ராஃபிட்டை லாஸ் பண்ணுறோன்னு நல்லாவே தெரியுது. நீங்களே அதையும் வேறு சொல்கிறீங்க. 3 நாள் ப்ராஃபிட் பண்ணுறேன் சார், கடைசி 2 நாளில் இருக்கிற ப்ராஃபிட் எல்லாம் போகுதுன்னு. அப்போ அந்த 3 நாள் ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் 4வது நாள் 5வது நாள் பண்ணுறீங்க? அந்த 2 நாள் லீவ் விட்ருங்க. அப்போ உங்கள் மைண்டு கொஞ்சம் கிளியராக ஆயிரும். அடுத்த வாரம் பண்ணும்போது இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். இது பொதுவாகவே நான் பல வாட்டி சொல்கிற ஒரே இது தான். ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் எவ்வளோ வருஷம் இருக்கீங்க, எவ்வளோ மாதம் இருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மார்க்கெட் கேட்காது. நீங்கள் இன்றைக்கி நேற்று வந்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் இந்த மாதிரி மார்க்கெட் இப்படியே தான் இருக்கும். காலம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். அந்த இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நீ என்ன பண்ண போகிற? லாஸஸ் வருதுன்னு உனக்கு தெரியுது, அதுக்கு அகைன்ஸ்டாக அதுக்கு பாசிட்டிவாக நீ மார்க்கெட்டில் என்ன பண்ணால் ப்ராஃபிட் வரும்ன்றது 10 வருஷமாக இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதில் அனுபவம் ஹெவியாக இருக்கும். இப்போ ஆரம்ப கட்டத்தில் உதாரணத்துக்கு நானே எடுத்துக்கிட்டால் கூட, நானே பல வாட்டி ஆரம்ப கட்டத்தில் ஒரு 5 வருஷம் லாஸஸே தான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஒரு சர்டைன் ஸ்டேஜில் கொரோனா வந்ததுக்கப்புறம் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வேலை செய்கிறவங்களுக்குலாம் கிடச்சதுக்கப்புறம் தான் நான் இதை ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அதிகமாக புரிஞ்சுக்க கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் வேலைக்கும் போயிட்டு இதையும் பண்ணும்போது என்னால் அதை டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல மார்க்கெட்டில். அப்போ எல்லாமே நான் லாஸஸ் தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடுப்பாக இருக்கும். சம்பாதிக்கிறது இவனுக்கு அழுவுறதுக்கே இருக்கும் கரெக்டாக. அது எனக்கு நல்லா தெரியும், நம்ம லாஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் என்னால் அதை விடவும் முடியல. ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டேன்னு வச்சிங்களேன். இந்த கொரோனா பல பேருக்கு, நாடுகளுக்கே பிரச்சனை கொடுத்தது. எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ஆப்ஷன் பையிங்கை லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் எனக்கு அதிகமாக கிடச்சிது. அதுதான் உண்மை. டைம் அதிகமாக கிடச்சிது, அதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக கிடச்சிது. அது கூடவே இருக்கிறதுக்கான நேரம் அதிகமாக இருந்ததுனால நான் ஃபுல்லாலாம் தெரிஞ்சுக்கிட்டேலாம் சொல்லலை. என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுன்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது சில பேரோட கருத்து ஆப்ஷன் பையிங்னா 9:30 காலை வாங்கிக்கணும், 11:30 மணி வரையும் வெயிட் பண்ணணும். அது லாஸஸாக இருக்கட்டும், ப்ராஃபிட்டாக இருக்கட்டும். இந்த மைண்ட் செட்டில் இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக மார்க்கெட்டில் உங்களால் வீக்லிலேயோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தது. அதனால தான் சொல்கிறேன். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஒரே ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு லாட் எடுக்கிறீங்க, அந்த லாட் 9:30 எடுக்கிறீங்க, 11:30 மணி வரையும் அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3000 ப்ராஃபிட்டாகவும் வரலாம், மைனஸ் 3000 லாஸாகவும் வரலாம். அவ்வளோ லாஸஸ் ஏன் கொடுக்குறீங்க? நான் அதை தான் கேட்குறேன். அப்படி பண்ணால் தான் ஆப்ஷன் பையிங்னு பல பேர் சொல்கிறாங்க. என்கிட்ட கூட அப்படி பண்ணுறதுனால ஆப்ஷன் பையிங்கில் அந்த மாதிரி லாஸ் பண்ணுறது ஆப்ஷன் பையிங் கிடையாது. நீ என்ன வேணால் மார்க்கெட்டில் பண்ணு. அன்றைக்கி 3:30 மணிக்குள்ளே என்ன பண்ண? ப்ராஃபிட்டில் இருக்கியா, லாஸில் இருக்கியா? அதுதானே எல்லோரும் கேட்பாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே சொல்லு, நான் ஒரு 7 வருஷமாக இருக்கேன் ஆப்ஷன் பையிங்கில், என்னால் ப்ராஃபிட்டே பண்ண முடியல. என்னடான்னு கேட்டால் அவன் ட்ரேட் பண்ணுற அந்த முறையில் தான் ப்ராப்ளம் இருக்கும். மார்க்கெட் ஒரு 20-30 பாயிண்ட்டுக்கு ஏறிக்கிட்டே இறங்கிட்டே இருக்கும்போது நீ அங்கே எப்படி ஹோல்ட் பண்ணுவ? உன்னுடைய ஆப்ஷனை எப்படி அங்கே ஹோல்ட் பண்ணுவ? 1 ஹவருக்கோ 2 ஹவருக்கோ இல்லை அரை ஹவருக்கோ பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி நீ ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உனக்கு ஈஸியான லெசன் மார்க்கெட் என்ன சொல்லுன்னா, லாஸஸ்ன்ற லெசனை தான் கொடுக்கும். நான் பல தடவை சொன்ன மாதிரி ஆப்ஷன் பையர் ஸ்கேல்பர்ஸ் மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக ஸ்கேல்பர்ஸ் மாதிரி இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு அதுதான் உண்மையான ஒரு தீர்வு. அதே நேரத்தில்
2 பாயிண்ட் வருது, 5 பாயிண்ட் வருது, 10 பாயிண்ட் வருது. இப்போ நாங்கள்லாம் 8 பாயிண்ட் 10 பாயிண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணுறோம். இதுதான் எங்கள் கெப்பாசிட்டி அப்படின்னே வச்சுங்க. அது மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் நாங்கள் அந்த 10 பாயிண்ட்டுக்கு தான் எடுப்போம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுற இடத்துல 2 ட்ரேட் பண்ணுறோம். அப்போ 10 பாயிண்ட்டுனா 1300 ஆகிடுமா? ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் 1 ஹவர் 2 ஹவர் வெயிட் பண்ணுற ஒரு ட்ரேடுக்கு நாங்கள் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் கொடுக்குறோம். அந்த 15 மினிட்ஸில் அந்த 10 பாயிண்ட்டுன்றது மார்க்கெட் டைரெக்ஷனை பொறுத்து உள்ளே வரும். அப்படி வரும்போது அது ப்ராஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆப்ஷன் பையருக்கு எப்படி வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி அதிகம் இருக்கோ அது மாதிரி அது வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ஆப்ஷன் பையிங்கில். இந்த மாதிரி தான் நாங்கள் ஆப்ஷன் பையிங்கை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்போது நீங்கள் லாங்காக 2 ஹவர் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஸ்கேல்பர் மாதிரி ஒரு 10 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போது லாங் டைம் டியூரேஷனில் வெயிட் பண்ணி பண்ணும்போது லாஸஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும். இதை நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் சில பேரால் அதை இன்னமும் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. நீங்கள் இந்த மாதிரி 5 பாயிண்ட்டும் 10 பாயிண்ட்டுக்கும் ட்ரேட் பண்ணால் எப்போ உங்களோட லாஸஸை ரெக்கவரி பண்ணுவீங்கன்னா அது கரெக்டு. அது டஃப்பான கேள்வி தான். ஏன்னா நீங்கள் ஒரு வருஷத்தில் லாஸ் எவ்வளோ பண்ணுவீங்க, 2 வருஷத்தில் எவ்வளோ பண்ணுவீங்க? இப்போ அவரே உதாரணத்துக்கு எடுத்துங்க. அவர் வந்து 7 வருஷமாக இருக்கார். அவர் 6.5 லட்ச ரூபா லாஸ் பண்ணியிருக்காராம். 7 வருஷத்தில் அவர் 6.5 லட்ச ரூபா லாஸ் பண்ணும்போது அது எப்படி நீங்கள் 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ அந்த 6.5 லட்ச ரூபாவை ரெக்கவரி பண்ண முடியும்னு நம்புறீங்கன்னு எனக்கு புரியல. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு வருஷம் பண்ணுறாருங்க. ஒரு வருஷம் பண்ணி ஒரு 3-4 லட்சம் லாஸ் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அதை நான் எப்படியும் 6 மாதத்தில் இல்லை 1 வருஷத்துக்குள்ளே அந்த 4 லட்ச ரூபாவை ரெக்கவரி பண்ணணும்னு ஃபீல் பண்ணுவார். அது எப்படி மார்க்கெட்டில் முடியும்? நீங்கள் ஒரு லாஸ் பண்ணுறதுக்கே 4 லட்சத்தை லாஸ் பண்ணுறதுக்கே 1 வருஷம் ஆகுது. அது 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ மறுபடியும் ரெக்கவரி பண்ணணும் போது அந்த இடத்துல உங்கள் க்ரீடியும் உங்களோட ஹோப்பும் அதிகமாக மார்க்கெட்டை அதாவது லாட்ரி பேஸஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நிச்சயமாக முடியாது. ஒரு வருஷத்தில் 4 லட்ச ரூபா லாஸ்ன்றதே மிகப்பெரிய அமௌண்ட்டு. அதை நீங்கள் 3 மாதத்தில் 6 மாதத்தில் பிடிச்சிருவன்றது அதை விட பெரிய ஒரு ஹோப்பு. அதெல்லாம் நிச்சயமாக முடியாது. ஏன்னா திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் ஓவர் நைட் பொசிஷன் வாங்கி வச்சு இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் குறைக்கிறேன் டேக்ஸை அப்படின்னு சொன்ன மாதிரி வாங்கி வச்சுருந்தா அது பியூராக லக்கு. அந்த மாதிரி லக்கை பேஸ் பண்ணி இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்கள் லாஸஸை ரெக்கவரி பண்ண முடியும். ஆனால் லக்கு 30 நாளும் கிடைக்குமா, இல்லை 365 நாளும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. என்றைக்கோ ஒரு நாள் தான். அப்போது உங்களோட அந்த கோல் அந்த ஹோப்பெல்லாம் மார்க்கெட்டை வந்து லாட்ரியாக தான் பேஸ் பண்ணி உள்ள வரீங்க. நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தார், சார் நீங்கள் இந்த மாதிரி 5 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு பிடிக்கிறீங்க, நீங்கள் 2 லாட் எடுக்கிறீங்க, கரெக்டு, லாபம்லாம் வருது, எவ்வளோ காலத்துக்கு இப்படியே பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. நான் இருக்கிற உண்மையை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நானே வந்து 6 வருஷத்தில் இவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன். அந்த லாஸஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கு எனக்கு 5 வருஷம் ஆச்சு. கொரோனா 2020 ஸ்டில் இன்ன வரையும், இன்றைக்கி இந்த ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுற வரையும் நான் அதை ரெக்கவரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்போது 6 வருஷம் லாஸஸை நான் 5 வருஷத்தில் அதை ரெக்கவரி ஃபுல்லாக பண்ணலை, இன்னும் கொஞ்சம் இருக்குது, ரெக்கவரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ இந்த மாதிரி தான் பண்ண முடியும், வேறு வழியே கிடையாது. நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி லாட்ரியாக அதை ஃபீல் பண்ணி ஒரு ஜாக்பாட் அடிக்கலான்லாம் போனால் அது எனக்கு ஜாக்பாட் கிடைச்சிட்டா ஓகே, கிடைக்கலனா என்னுடைய லாஸஸ் என்ன ஆகும்? இன்னொரு மடங்கு அதிகமாகிடும். ஏற்கனவே 100 மடங்கு லாஸில் இருக்கேன். இந்த ஜாக்பாட்டை நம்பி இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி நான் உள்ளே வந்து ஒரு ஓவர் நைட் பொசிஷனை வாங்கி வச்சு அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ணி நான் பண்ணேன்னா அந்த 100% லாஸ் வந்து 200%ஆக மாறிடும். அது யாருக்கோ ஒரு சிலருக்கு அந்த லக்கு இருக்கும், எல்லாருக்கும் ஏன் கிடைக்க மாட்டுது? அப்போது லக்கு இருந்தால் அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஸோ நம்ம வந்து எதை வேணால் சொல்லிடலாம், ஆனால் நம்ம பியூராக நம்ம திங்க் பண்ணால் மட்டும்தான் இதுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். மார்க்கெட்டு லாஸ் அதிகமாக தான் கொடுக்குது, அது கண்டிப்பாக நம்ம தெரியுது. அந்த லாஸ் கொடுக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. அதுக்கு அகைன்ஸ்டாக பாசிட்டிவாக ப்ரொக்ரெசிவாக நீ என்ன பண்ணீங்க அப்படின்றது தான் அங்கே கொஸ்டின். நம்ம அகைன் அதே மிஸ்டேக் தான் பண்ணுவோம், அதே எமோஷனில் தான் ட்ரேட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட ஒரு பொறுமையே இருக்காது, இம்பேஷன்ஸ் ஃபீலிங்கில் தான் நம்ம ட்ரேடே பண்ணுறோம்.
அப்போது மார்க்கெட் நமக்கு லாஸஸ் மட்டும்தான் கொடுக்கும். ரொம்ப பேருக்கு பிரச்சனை என்னென்னா, நான் சொன்னது தான், ஆப்ஷன் பையர் ரொம்ப பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. ஹோல்ட் பண்ணினா அதான் அந்த மாதிரி நான் சொன்னல 1 ஹவர்லேருந்து அரை ஹவர், 1 ஹவர், 2 ஹவர் அப்படின்ட்டு. அதாவது அவங்கள மாற்றிக்கவே முடியாது. அவங்க எவ்வளோ தான் லாஸ் ஆனாலும் அதை அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க. எப்போ மாற்றிப்பாங்கன்னா, சுத்தமாக டிமேட் அக்கௌண்ட்டில் காசே இல்லாமல் போயிடும். அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் காசு, அதாவது ட்ரேட் பண்ணுறதுக்கு காசே இல்லாமல் போயிடும். அப்போ ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹோப்பு ட்ரேட் பண்ணக்கூடாது. டெலகிராம் பேஸ் பண்ணி வர நியூஸை நம்ம பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது. ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அது சப்போர்ட்லேயும் இல்லை ரெசிஸ்டன்ட்லேயும் இல்லை, நடுவில் இருக்குது, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்போது இங்கே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணியெல்லாம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இவையெல்லாம் இந்த மாதிரி ரீசன் தான் ஆப்ஷன் பையரை, பெரும்பாலான ஆப்ஷன் பையரை அழிக்கிறதுக்கான காரணம். ஒரு நல்ல ட்ரேடருக்கு என்ன வேணும்னா, எக்ஸாக்டாக ஒரு நல்ல என்ட்ரி வேணும், நல்ல எக்ஸிட் ரூல் வேணும், ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி அனுபவம் இருக்குது, என் சைக்காலஜி மீறி மார்க்கெட் போனால் நான் வெளியே வந்துடுவேன், அப்படி இருந்தால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட வேணாம். நான் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன், நான் வந்து மேனுவலாக தான் வெளியே வருவேன். இந்த மாதிரி ரூலெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. உங்களோட அனுபவம் உங்களுக்கு இவ்வளோ வருஷம் அனுபவம் இருக்குன்றீங்க, உங்கள் அனுபவமும் கை கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ வருஷம் அப்போ அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்துருப்பீங்க. அதில் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனாவது உங்களுக்கு ஓரளவுக்கு இல்லை 100% நேரம் தெரிஞ்சிருக்கும். ஸோ சின்ன ப்ராஃபிட்டு அப்படின்னெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. சின்ன ப்ராஃபிட் தாங்க பெரிய லெவல் ஆகும். உதாரணத்துக்கு நாங்களே இருக்கோம், எப்படி இருக்கும், 6-7 பாயிண்ட்டு தான் பிடிக்கிறோம் ஒரு ட்ரேடுக்கு, 14 பாயிண்ட்டு 2 லாட்டுன்னும் போது அதையே 3 ட்ரேட் பண்ணுறோம், சில நேரத்தில் 5 கூட பண்ணுறோம். அப்போது உங்கள் டார்கெட்டை விடையே எங்களோட டார்கெட் வந்து, அதாவது ப்ராஃபிட் சைடோ இல்லை லாஸ் சைடோ அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணுறீங்க, நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம், ஸ்கேல்பர்ஸ் மாதிரி ட்ரேட் பண்ணுவோம். இதுதான் வித்தியாசம். நான் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு காரணம் ரீசன் இது தான். யாருமே இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன மாதிரி பல பேர் வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து இதை பாருங்கள், எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில், இதே தான் ஒருத்தர் கேள்வியாகவே கேட்டிருக்காரு. அதனால தான் இந்த எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்டைலை டோட்டலாக மாற்றி பாருங்கள். உங்களுக்கு தேவை ப்ராஃபிட் தானே சார், ஏன் அதை லாங் டியூரேஷனில் வெயிட் பண்ணி தான் பண்ணணுமா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா காலங்காலமாக இந்த யூடியூப்பில் வந்து 9:30 மணிக்கு வாங்கிட்டு, அப்போ இருந்த மார்க்கெட்டோட சிச்சுவேஷனே வேறு. அப்போ மார்க்கெட் வந்து ஏறிச்சுன்னா ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எஃப்ஐஎஸ் தான் முடிவு பண்ணுவான் அப்போ மார்க்கெட்டை. அவன் வாங்குற மாதிரி இருந்தால் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கும், அவன் விற்கிற மாதிரி இருந்தால் மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ டிஐஸ் கிட்டலாம் இந்த அளவுக்குலாம் பவர் கிடையாது. அப்போ ஒரு மார்க்கெட் ஒன் சைடுனா அது ஒன் சைடாகவே தான் போயிட்டு இருந்தது. இறங்குச்சுன்னா எஃப்ஐஏ செல் பண்ணோன்னா அது இறங்கிக்கிட்டே தான் இருந்தது ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு. அப்போது அது நமக்கு கண் கூட தெரியும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் லாங், அதாவது 6 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணாலும் அது ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்படியா இருக்குது மார்க்கெட்டு? எஃப்ஐஎஸ் என்ன விற்கிறேன்னா அதுக்கு டபுள் மடங்கு டிஐஎஸ் வாங்குகிறான். அப்போ மார்க்கெட்டு கண்டிப்பாக ஒரு கீழே போனாலும் டப்பு மேலே தான் வருது. எத்தனை வாட்டி நம்ம பார்க்குறோம். இந்த 24,800லேருந்து இந்த 26,000க்கு எத்தனை வாட்டி இந்த மார்க்கெட் ஏறி இறங்கியிருக்கு. இத்தனை வாட்டியும் மார்க்கெட்டில் இதுவே பழைய மாதிரி இருந்தால் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணுறது, 5 நாள் வெயிட் பண்ணுறது. நீங்கள் பழைய எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களை கேட்டு பாருங்களேன். ஒவ்வொருத்தர் 5,000 ரூபாவை கொண்டு வருவாங்க மார்க்கெட்டில். 5,000 ரூபாவை அந்த எக்ஸ்பிரி டே முடிஞ்ச உடனே ஒரு அவுட் ஆஃப் த மணியில் போய் அந்த 5,000 ரூபாவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. 5 நாள் அதை பார்க்கவே மாட்டாங்க. அது ப்ராஃபிட் வந்தால் ஆச்சு, இல்லைன்னா அந்த 5,000 ரூபாய் காலி. 5 நாளைக்கு 5,000 ரூபாய் காலி. இந்த மாதிரி ட்ரேட் பண்ணவங்கெல்லாம் என் சர்க்கிள்லேயே இருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் நானும் இப்படி தான் பண்ணியிருக்கேன். என்னை முதல்ல இந்த மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண என்னை இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான். நீ வாங்கி விட்டுரு, கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டில் தான் வரும்னு. ஆனால் வந்தது 10 ட்ரேட் பண்ணேன்னா அதில் 2 ட்ரேடு அவன் சொன்ன மாதிரி வந்தது. 8 ட்ரேடு வந்து எல்லாம் பிடிங்கின்னு தான் போச்சு. ஸோ சின்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ட்டெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு தேவை ப்ராஃபிட்டு. ப்ரோக்கரேஜ்கிட்ட காசை போய் மீதி நமக்கு என்ன இருக்கோ அதுதான் ப்ராஃபிட். லாஸ் வந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்குங்க. சைக்காலஜியை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும்.
ஃபியர், கிரீட், ஈகோ, ஹோப் இந்த மாதிரியெல்லாம் சைக்காலஜி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன இந்த 4 தாங்க ஃபியர், கிரீட், ஈகோ, ஹோப் இது தாங்க 70% ஒரு ஆப்ஷன் பையரை ஆட்டி படைக்குது. அந்த 30% தாங்க டெக்னிக்கல். ஆனால் நீங்கள் இந்த 70% பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டெக்னிக்கலில் 30% அழகாக நம்ம கற்றுக்கலாம். மார்க்கெட்டில் லாபமும் சம்பாதிக்கலாம். லாபம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல் நம்ம நஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி பண்ணலாம். எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணுன்றதை விட்டுருங்க. மார்க்கெட் மொமெண்டம் இருக்கும்போது, கேண்டில் ஸ்பீடாக மொமெண்டம் இருக்கும்போது மட்டும் பண்ணுங்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண தப்பே தான் எல்லாருமே மறுபடியும் சொல்கிறீங்க. அதனால் நான் பண்ண தப்புலேருந்து நான் எப்படி ரெக்கவரி ஆனனோ அதை தான் நான் மறுபடியும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். ரொம்ப நேரம்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. மினிமம் 10 நிமிஷம் கேண்டில் 6. நம்ம பியூராக ஸ்கேல்பர்ஸ் கிடையாது. ஸ்கேல்பர்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, அவங்க அதிகப்படியான லாட் வாங்குவாங்க. 2000, 3000 ஒரு நிமிஷம் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம அப்படி இல்லை. 15 நிமிஷம் ட்ரேட் பண்ணுறோம். அதில் என்ன ப்ராபபிலிட்டி இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணி ப்ராஃபிட் இருந்தால் ப்ராஃபிட்டு, லாஸ் இருந்தால் லாஸ். நம்ம இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறோம். சில ஆப்ஷன் பையர் லைஃப் லாங் அதுலேயே உட்காந்துருப்பாங்க 5 நாளுமே. சில பேர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பல வகையான ஆப்ஷன் பையிங்களோட மனநிலைமை இருக்குது. அதில் நீங்கள் எந்த லிஸ்ட்டில் வரீங்க, அதில் வேறு என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியுன்றதை நீங்கள் உங்களையே பரிசோதனை பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். மார்க்கெட்டில் இவ்வளோ வருஷம் இருக்கிறது இல்லை போன வாரம் வந்ததெல்லாம் கணக்கே கிடையாது. மார்க்கெட்டுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. நீ மார்க்கெட்டில் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ரொம்ப எமோஷ்னலாக கேட்டார். ரொம்ப லென்த்தாக நானும் பேசிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.